வணக்கம் நண்பர்களே. அரசு வழக்கறிஞர்கள் நியமன விவகாரத்தில் இப்போது பொறுப்பில் இருக்கும் தமிழக அரசு, தமிழக முதல்வர் விஜய் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அமல்படுத்துவாரா அல்லது வழக்கமான திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய அதே பணியை கடைபிடிப்பாரா என்பதை பற்றிய ஒரு சிறிய விவாதம் கொண்ட பதிவு தான் இந்த பதிவு. அரசு வழக்கறிஞர்கள் இதை குறித்து தமிழக முதல்வர் விஜய் என்ன முடிவெடுப்பார் என்று நீதித்துறையே அவளோடு காத்திருக்கிறது. காரணம், நிறைய அரசு வழக்கறிஞர்கள் ஒரு நீண்ட அனுபவம் கொண்டவர்கள், சட்ட அறிவு பெற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கட்சியின் சார்பில் நியமிக்கப்பட்டவர்கள் தான் அதிகம் என்றாலும் கூட விதிவிலக்காக சில அரசு வழக்கறிஞர்கள், நானே நேரில் அறிவேன், நேர்மையுடனும் சட்ட அறிவுடனும் நீண்ட கால ஒரு சட்ட விவாதங்களில் கடைபிடிப்பவருமான அரசு வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டால் அந்த கட்சி சார்புடையவர்கள், அந்த கட்சியை காப்பாற்றுபவர்கள், அரசாங்கத்தை அல்ல, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவார்கள். அந்த நடைமுறையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பை குறித்து இந்த பதிவினுடைய கடைசியில் நான் குறிப்பிடுகிறேன். அதற்கு முன்னால் இந்த அரசு வழக்கறிஞர்கள் எதற்காக அரசு வழக்கறிஞர்கள் என்பவர்கள் யார்? அரசாங்கம் சார்பாக தொடுக்கப்படும் வழக்குகளில் ஆஜராகி அந்த வழக்குகளுக்கு அரசாங்கத்திற்கு என்றில்லை, நீதிக்கு சமமான ஒரு நீதி பெற்றுத் தருவதுதான் இந்த அரசு வழக்கறிஞர்களுடைய வேலை. எல்லோரும் அறிந்திருப்பார்கள், பிபி என்று சொல்வார்கள். அதாவது ஒரு அரசாங்கம் ஆளுங்கட்சி மாறும் பொழுது இந்த பிபி என்று சொல்லக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கவர்மெண்ட் ப்ளீடர் என்று சொல்லக்கூடிய இந்த பதவிகளில் ஒரு அரசாங்கம் அமைக்கக்கூடிய கட்சி, எந்த கட்சி அரசாங்கம் அமைக்கிறதோ அவர் சார்புடையவர் தான் அந்த நீதிமன்றங்களில், மாவட்ட நீதிமன்றமோ உயர் நீதிமன்றங்களிலோ அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவது வழக்கம். ஆளுங்கட்சி மாறுச்சு அப்படின்னா அவர்கள் விருப்பம் நிறைவு பெற்று, அவங்களுடைய விருப்பம் முடிஞ்சது, இனிமேல் நம்ம ஆட்சியில் இல்லை அப்படின்னோடனே அவங்ககிட்டேருந்து ஒரு ராஜினாமா கடிதம் வாங்கிட்டு அந்த அரசு வழக்கறிஞர்களை விலக்கிடுவாங்க, அல்லது அவங்களே ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு விலகிடுவாங்க. ஏன்னா புதுசாக வர்ற கட்சி அவங்களுக்கு தேவையான ஆட்களை, அவங்களுக்கு விருப்பமான ஆட்களை தான் அவங்க நியமிப்பாங்க. இதில் சமூக நீதி, பொருளாதார நீதி, எந்த பிராண்டட் நீதியாக இருந்தாலும் இந்த நீதி இதில் செத்து போயிடும். எப்போ ஒரு அரசாங்கம் தனது கட்சி சார்ந்த நபர்களை அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கும் பொழுது. இதை குறித்து கிருபாகரன் அப்படிங்கிற சென்னை ஹைகோர்ட் நீதிபதியை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பரபரப்பான தீர்ப்புகள்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. அவர் சென்னை ஹைகோர்ட் நீதிபதியாக இருக்கும்போது முன்பின் தெரியாதவர்களை, இந்த கிருபாகரனை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க, முன்பின் தெரியாதவர்களை அரசு வழக்கறிஞர்களாக, அதாவது நீதி பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களை நியமிக்கிறது பற்றி அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். ஒரு நபர் மனு கொடுக்குறாரு. யார்? கிருபாகரன் ஐயா, நீதிபதி கிருபாகரன் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பெஞ்சில் ஒரு மனு கொடுக்குறாரு. அதில் அரசு வக்கீல் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த மனுதாரர் சொல்கிறார். அவர் எதிர் மனுதாரருடன் கூட்டு சேர்ந்து வழக்கு ரகசியங்களை பகிர்ந்து கொள்கிறார். அவர்களெல்லாம் குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் வேறு சில காரணங்களாலும் எனக்கு நீதி கிடைக்காமல் சூழ்ச்சி செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு மனு கொடுக்குறாரு. இந்த மனுவில் இருக்க சாராம்சத்தை பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சிக்கு வருகிறது, அரசு வழக்கறிஞரை நியமிக்கிறது. அப்போ எதிர் மனுதாரராக வரக்கூடியவர் என்ன சொல்றாரு? அரசு வழக்கறிஞர் எதிர் மனுதாரரோடு கூட்டு சேர்ந்து ரகசியங்களை பகிர்ந்து நீதிக்கு புறம்பாக செயல்படுகிறார், எனக்கு நீதி கிடைக்காது அப்படின்னு மனுதாரர் சொல்றார். இதை கேட்ட உடனே தான் சட்டம் தெரியுமா, பழைய தீர்ப்புகள், அவர் சொன்ன வார்த்தை, கிருபாகரன் ஐயா சொன்ன, அந்த நீதிபதி கிருபாகரன் ஐயா சொன்ன வார்த்தை, சட்டம் தெரியுமா, பழைய தீர்ப்புகள், வழக்குகளை படித்து தெரிந்து வைத்திருக்கிறாரா, வாதாடும் திறமை உள்ளதா என்பதையெல்லாம் பார்க்காமல் கட்சிக்காரனா, நமக்கு விசுவாசமாக இருப்பாரா அப்படின்னு அரசியல்வாதிகள் எடை போட்டு பார்த்து அரசு வழக்கறிஞர்களை நியமித்தால் நீதி எப்படி வெல்லுன்னு ஒரு கேள்வியை கொடுக்குறாரு. அப்போது போன வருஷம், அதாவது 2025 சுப்ரீம் கோர்ட்டு இதே குறித்து ஒரு தீர்ப்பு சொல்லுது. என்ன? சட்டம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கருப்பு கோட்டு போடுவதற்கான உரிமையும் கட்சி விசுவாசம் போதுமானது என ஆளும் கட்சி தலைமைகள் நம்புவது ஜனநாயகத்தை பேராபத்தில் தள்ளிவிடும் அப்படின்னு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுத்தாங்க? ஜனவரி 29, 2025 சுப்ரீம் கோர்ட் பிறப்பித்த உத்தரவுகள் ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது. என்ன அதில் என்ன அப்படி இருக்குது? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கள், அரசு பிளீடர்கள், அரசு வழக்கறிஞர்கள் ஆகியோர் நீதிமன்றத்தில் அலுவலர்களாக பணிபுரிகிறார்கள். நடுநிலையுடன் செயல்பட்டு நீதிபதிகளுக்கு உதவி செய்வது, நேர்மையான தீர்ப்புகள் கிடைக்க செய்து நாட்டில் சட்டத்தின் மாண்பை காப்பாற்றுவது தான் அரசு வழக்கறிஞர்களின் கடமை.
அத்தகைய கடமையை செய்ய வேண்டிய நபர்களை வெளிப்படையான முறையில் தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்து நியமிக்க வேண்டும். அரசியல் சார்பு சொந்த பந்தம் பார்த்து நியமிப்பதை எக்காரணம் கொண்டும் ஏற்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. மேலும் அரசியல் காரணங்களால் செய்யப்படும் நியமனங்கள் நாட்டின் நீதி அமைப்பையே சீர்குலைக்கின்றன. எனவே மாநில அரசுகள் அரசு தரப்பு வழக்கறிஞர்களையும் வழக்கறிஞர்களையும் முற்றிலும் தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் நியமிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சொல்லுது. ஆனால் ஆளுங்கட்சின்னு வந்துட்டாலே அதுக்கு சட்ட அறிவுலாம் தேவையில்லை, அவங்களுடைய விசுவாசியாக இருந்தாலே போதுங்கிறது கடந்த காலத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த உதாரணம் இருக்கும். அரசின் தவறுகளை நியாயப்படுத்தணும், ஆளுங்கட்சிக்கு வேண்டிய குற்றவாளிகள் எப்படியாவது தண்டனையில் இருந்து காப்பாற்ற வேண்டும். அதற்கு நிறைய உதாரணங்களோடு நம்ம சொல்ல முடியும். ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்கள் அந்த ஆளுங்கட்சியின் இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு எப்படி அவங்க சட்டத்தின் பிடியில் தப்பிச்சாங்கன்னெலாம் தமிழ்நாடு அறிந்த ஒரு விஷயம். ரொம்ப வெளிப்படையாக நம்மெல்லாம் பார்த்துருக்குறோம். அதை அரசையோ ஆளுங்கட்சியை எதிர்க்கும் நபர்களாக இருந்தால் எப்படியாவது அவங்க மேலே குற்றம் சாட்டி சிறைக்குள் தள்ள வேண்டும். அதற்கு உதாரணம் பார்த்துருக்கோம். அப்போ அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அரசு வக்கீல்களுக்கு வழங்கப்படும் எழுதப்படாத வழிகாட்டு நெறிகள்னு இருக்குது. ஆனால் அரசின் கணிசமான சம்பளம், ஒவ்வொரு வழக்குக்கும் ஆஜராகும் போது ஒவ்வொரு நாளுக்கும் பல வகையான படி அலவன்சஸ், ஏனைய சலுகைகள், மற்ற சலுகைகள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டு அவர்களை பலர் செய்யும் தில்லுமுள்ளுகள் கணக்கில் அடங்காதது. அரசு வக்கீல் என்ற அந்த ஒரு அந்தஸ்தை மட்டும் வச்சுக்கிட்டு தனக்கு கீழே பல வக்கீல்களை வேலைக்கு அமர்த்தி அவர்கள் மூலமாக எதிர்முக தரப்புடன் பேசுவது, கணிசமான பலனை பெறுவது என்று அது இன்னொரு தொழிலாக மாறிவிட்டதை தான் நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை நான் எல்லா வழக்கறிஞர்களையும் சொல்லலை, இதில் விதிவிலக்கான வழக்கறிஞர்களும் உண்டு. நானே நேரடியாக அறிவேன். வழக்கறிஞர்கள் அதை ரொம்ப கண்கலங்கி போய் தான் சொல்கிறாங்க, நல்ல வழக்கறிஞர்கள் இப்படி தான் இது மாறி இருக்குன்னு. நாட்டின் மிக அதிகமான வழக்குகளை தொடர்றது யாருக்கு தெரியுமா? தனியார் தான் தொடுக்கிறாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், இல்லை வங்கிகள் தொடுக்குதுன்னு நினச்சிட்டு இருப்போம். பொருளாதார குற்றங்களுக்காக நாட்டில் மிக அதிகமாக வழக்கு தொடுப்பவர்கள் அரசாங்கம். அந்த பெருமைக்குரியது அரசாங்கம் தான். சட்டப்புலமை அதிக நேர்மையும் இல்லாத காரணத்தினால அரசின் வழக்குகள் ட்ரையல் கோர்ட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கீழமை நீதிமன்றங்களில் தோல்வி அடைந்து ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்னு அடுத்தடுத்து பயணம் பண்ணோம். இதில் என்ன பெரிய கொடூரம் அப்படின்னா, அங்கெல்லாம் இந்த அரசு வழக்கறிஞர்கள் போய் வாதாட முடியாது. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு இத்தனை லட்சம் ஃபீஸ் வாங்கக்கூடிய டாப் நாட்ச் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வழக்கறிஞர்களை அரசுக்கு பரிந்துரை செய்வதும் அமர்த்தி விடுவாங்க. அவங்க தான் போய் சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் போய் வாதாடுறது. ₹1,00,000 இழப்பீடு கொடுத்தால் முடியக்கூடிய வழக்கை கோடிகளில் கொடுத்து செலவழித்து கொண்டு போகும் வல்லமை கொண்ட அரசு வழக்கறிஞர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா. இவங்களால கீழமை நீதிமன்றத்தில் சரியாக ப்ரூவ் பண்ண முடியாது, அந்த சட்ட அறிவு கிடையாது. காரணம், இவங்க கட்சியினுடைய விசுவாசிங்கிற ஒரே காரணத்துக்காக அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டவர்கள். எவ்வளோ கொடூரம் பாருங்க. அப்போ இது யாருடைய பணம் விரயமாகுது? கோடிக்கணக்கில் இவங்க பணம் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுறது யார்? போன அரசாங்கம் 2021 25 வரைக்கும் 26 வரைக்கும் இருந்த அரசாங்கம் இருக்கு. அந்த அரசாங்கமே பல வழக்குகளுக்கு கீழமை நீதிமன்றங்களில் குட்டு வாங்கி, ஹைகோர்ட்டில் திட்டு வாங்கி, சுப்ரீம் கோர்ட்டில் போய் கோடிக்கணக்கில் ஃபீஸ் கட்டி, யார் பணம்? அவங்க ஒன்றும் தங்க சொந்த பணத்தை செலவழிக்கலை. அரசு முதலமைச்சராக இருக்கிறவரோ சட்ட அமைச்சரோ சொந்த பணத்தை செலவழிக்கலை. ஒவ்வொரு நாளும் வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற அந்த சாதாரண குடிமக்கள் கட்டுற வரி பணத்திலேருந்து இவ்வளோத்தையும் செலவு பண்ணிக்கிறாங்க. செலவுகள் எல்லாம் மக்களுடைய வரிப்பணம். காலை முதல் இரவு வரை வேர்வை சிந்தி செலவு பண்ண அந்த வரி பணத்தை எடுத்துகிட்டு போய் கோடிக்கணக்கில் கொடுத்து இது பண்ணுறாங்க. காரணம் என்ன? சட்ட அறிவு இல்லாதவர்களை கட்சிக்காரங்கிற ஒரே காரணத்துக்காக கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்களாக நியமித்த ஒரு பெரிய கொடூரம் இதுவரைக்கும் நடந்திருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாலும் சரி, எதையுமே காதில் வாங்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த சட்டங்களை, நீதிமன்ற உத்தரவுகளை இந்த அரசாங்கங்கள் எப்படி மதிக்கின்றன என்பதற்கு இந்த அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கிற முறையே ஒரு பெரிய சான்றாக இருக்கும். இப்போது பொறுப்பேற்றிருக்கிற தமிழக அரசாங்கம் நான் ஒரு மாற்றத்தோடு கூடிய அரசு நடைமுறையை கொண்டு வருவேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் விஜய் இப்போ அரசு வழக்கறிஞர்களாக யாரை நியமிப்பார்? தனது கட்சிக்காரர்களையா, அல்லது திறமையும் தகுதியும் வாய்ந்த அனுபவமும் அதுவும் கூடுதலாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் சட்ட அறிவும் நிபுணத்துவம் பெற்றவர்களை அரசு வழக்கறிஞர்களாக நியமிப்பாரா? அவர் மாற்றத்தை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு மக்கள் காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.